சீமான் இதுவரையிலும் ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கினவர் இல்லை. அவர் பேரில் எவ்வளோ அலிகேஷன் கேஸ் இருக்குது. அப்படி இப்படின்னு கத்துவார் கொள்வார். அவரெல்லாம் அவர் சீமான்லாம் நீங்கள் கேட்குறது ரொம்ப தப்பு. ஏன்னு கேட்டால் இந்தியாவில் இருக்கிற ஆள் இந்திய அரசியல்வாதத்தை பற்றி பேசணும். எனக்கு காந்தி பிடிக்கும், அம்பேத்கர் பிடிக்கும், மற்ற தலைவர் சொல்கிறத விட்டுட்டு பிரபாகர் தான் பிடிக்குன்னா நீ ஸ்லோனில் இருக்கிற அது கான்செப்டே தப்பு. அது அவங்க சொல்கிறதெல்லாம் ரொம்ப நத்திங் மீனிங் சார். வேற யாரும் சொல்ற திமுக அவங்க எல்லா கட்சியும் எந்த கட்சி வேணான்றாங்களோ அவங்க வந்து அந்த ஓட்டை ஏமாத்தி கள்ள ஓட்டு போறதுக்கு ட்ரை பண்றான்னு அர்த்தம். அதான் மெயின். திமுக பொறுத்த அளவுக்கு திமுக வந்து அதை அப்போஸ் பண்ண மாதிரி தெரியல. அவங்க இந்த செய்கிற மெத்தடை தான் அவங்க எதிர்க்கிறாங்களே தவிர எஸ்ஐஆரே வேண்டான்னு மற்ற கட்சிகள் சொல்றது சீமான் மற்றவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கங்கிறத நான் கவனிக்கல. பெரும்பான்மையான கட்சிங்கிறதுனால டிஎம்கே சொல்றது வந்து இவ்வளோ அவசரப்பட்டு செய்ய வேண்டாம், ஒரு டைம் இவன் இப்போ ஒவ்வொரு மாதத்துக்குள்ளே முடிச்சிரு, 15 நாளில் முடிச்சிரு அப்படிங்கிறத செய்ய வேண்டாம், நிதானமாக செய்யலாம். இதே இதுக்கு இப்போ ஆரம்பித்த 4ஆம் தேதி ஆரம்பித்த இதை வந்து குஜராத்துக்கு எப்போ ஆரம்பிச்சதோ அப்போவே தமிழ்நாடுக்கு ஆரம்பிச்சிருக்கலாம். எலெக்ஷன் கமிஷன் வந்து ஏதோ ஒரு மோட்டிவோட செய்தோங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறாங்க. நான் அவங்க செய்கிறாங்கன்னு சொல்ல, பட்டு ஒரு டைம் கொடுத்து ஒரு மாதத்தில் முடிக்கணுங்கிறது என்ன இருக்குது?